நீர்வினைகள் குறித்து மாணவர்கள் என்ன திறனை பெறுவார்கள்? ஏ. நீரின் கடத்துத்திறனை அளவிடுதல். பி. நீரின் ஐசோடோப்புகளை அடையாளம் காணுதல். சி. நீரின் அடர்த்தியை கணக்கிடுதல். டி. நீர்வினைகளுக்கான இரசாயன சமன்பாடுகளை எழுதுதல். சரியான பதில் டி. நீர்வினைகளுக்கான இரசாயன சமன்பாடுகளை எழுதுதல். சரியான விடை டி. சோகஸ்மெலி வேதியியல் பாடத்திட்டத்தில் நீர்வினைகளைப் பற்றி படிப்பதன் மூலம் மாணவர்கள் பல்வேறு தனிமங்களுடன் நீர் எவ்வாறு வினைபுரிகிறது என்பதற்கான சமன்பாடுகளை எழுத கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு காரின் வேகத்தை மாற்ற என்ன பயன்படுத்தப்படுகிறது? ஏ. கடத்தாக்கு விசை இம்பல்சிவ் ஃபோர்ஸ். பி. விசை ஃபோர்ஸ். சி. விசை வீதம் ரேட் ஆஃப் ஃபோர்ஸ். டி. முடுக்கம் ஆக்சலரேஷன். சரியான பதில் பி. விசை ஃபோர்ஸ். நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது மட்டுமே அதன் திசைவேகம் அல்லது வேகத்தில் மாற்றம் ஏற்படும். காரின் முடுக்கத்தை ஏற்படுத்தி அதன் வேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ விசை அவசியமாகிறது. படிதலின் போது திரவத்தின் கீழே படியும் பகுதியை விவரிக்கும் சொல் எது? ஏ. வடிநீர் ஃபில்ட்ரேட். பி. தெளியவைத்து இருத்தது டீகான்டேட். சி. தெளிந்த மேல்மட்ட திரவம் சூப்பர்நேட்டன்ட். டி. படிவு செடிமெண்ட். சரியான பதில் டி. படிவு செடிமெண்ட். 8. சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒரு திரவத்தில் கரையாத கனமான திடப்பொருட்கள் புவியீர்ப்பு விசையினால் கீழே தங்குவதை படிதல் என்கிறோம். அவ்வாறு கீழே தங்கும் பொருள் படிவு எனப்படும். இது கலவைகளை பிரிக்கும் ஒரு ஆரம்ப நிலை முறையாகும். கண்ணின் எந்த பகுதியை விட்ரஸ் ஹியூமர் மூடியுள்ளது? ஏ. பக்கவாட்டு பகுதி லேட்ரல் போர்ஷன். பி. வெளிப்புற பகுதி எக்ஸ்டீரியர் போர்ஷன். சி. உட்புற பகுதி இன்டீரியர் போர்ஷன். டி. முன்பகுதி ஆன்டீரியர் போர்ஷன். சரியான பதில் சி. உட்புற பகுதி இன்டீரியர் போர்ஷன். சரியான விடை சி. சோகஸ்மெலி விட்ரஸ் ஹியூமர் என்பது லென்ஸிற்கும் விழித்திரைக்கும் ரெட்டினா இடையே உள்ள கண்ணின் உட்புற பகுதியை நிரப்பியுள்ள ஜெல்லி போன்ற திரவமாகும். இது கண்ணின் வடிவத்தை பராமரிக்க உதவுகிறது. ஃபுளோயம் முதன்மையாக எந்த பொருளை கடத்துகிறது? ஏ. சுக்ரோஸ் சுக்ரோஸ். பி. நீர் வாட்டர். சி. கனிம அயனிகள் மினரல் அயான்ஸ். டி. ஆக்சிஜன் ஆக்சிஜன். சரியான பதில் ஏ. சுக்ரோஸ் சுக்ரோஸ். 9. ஃபுளோயம் என்பது தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை மூலம் தயாரிக்கப்பட்ட சுக்ரோஸ் போன்ற உணவுப் பொருட்களை இலைகளிலிருந்து மற்ற பாகங்களுக்கு கடத்தும் திசுவாகும். இந்தச் செயல்முறை இடமாற்றம் டிரான்ஸ்லோகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. எந்த வகை கதிர்களின் பண்புகள் மின்னிறக்க குழாய்க்குள் எடுக்கப்பட்ட வாயுவின் தன்மையை பொறுத்தது? ஏ. எக்ஸ் கதிர்கள் எக்ஸ் ரேஸ். பி. கேத்தோடு கதிர்கள் கேத்தோட் ரேஸ். சி. ஆல்பா கதிர்கள் ஆல்பா ரேஸ். டி. ஆனோடு கதிர்கள் ஆனோட் ரேஸ். சரியான பதில் டி. ஆனோடு கதிர்கள் ஆனோட் ரேஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஆனோடு கதிர்கள் மின்னிறக்க குழாயில் உள்ள வாயுவின் அணுக்களிலிருந்து எலக்ட்ரான்கள் நீக்கப்படுவதால் உருவாகும் நேர் மின்னூட்டம் கொண்ட அயனிகளாகும். 1 டிகிரி செல்சியஸ் மற்றும் 1 K வெப்பநிலை வேறுபாட்டிற்கு இடையிலான தொடர்பு என்ன? ஏ. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 K இல் பாதி ஆகும். பி. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 K ஐ போல இருமடங்கு ஆகும். சி. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 K க்கு சமம். டி. 1 டிகிரி செல்சியஸ்க்கும் 1 K க்கும் தொடர்பில்லை. சரியான பதில் சி. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 K க்கு சமம். செல்சியஸ் மற்றும் கெல்வின் அளவீடுகளில் 1 டிகிரி இடைவெளி என்பது சமமான அளவு கொண்டது. எனவே வெப்பநிலையில் ஏற்படும் 1 டிகிரி செல்சியஸ் மாற்றம் என்பது 1 K மாற்றத்திற்கு சமமாகும். ஏ. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 இல் பாதி என்பது தவறான அளவீடு. பி. 1 டிகிரி செல்சியஸ் என்பது 1 ஐ விட இருமடங்கு பெரியது அல்ல. பாதுகாப்பு நோக்கங்களுக்காக மரபணுப் பொருளை பாதுகாக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள் எது? ஏ. தண்ணீர் வாட்டர். பி. எத்தனால் எத்தனால். சி. மீத்தேன் மித்தேன். டி. திரவ நைட்ரஜன் லிக்விட் நைட்ரோஜன். சரியான பதில் டி. திரவ நைட்ரஜன் லிக்விட் நைட்ரோஜன். 10. திரவ நைட்ரஜன் -196 டிகிரி செல்சியஸ் என்ற மிக குறைந்த வெப்பநிலையில் இருப்பதால்
இது உயிரியல் செயல்பாடுகளை முற்றிலும் நிறுத்தி மரபணுக்களை பாதுகாக்கிறது. இந்த முறை கிரையோபிரிசர்வேஷன் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் நீண்ட கால பாதுகாப்பிற்கு இதுவே சிறந்தது. இந்தியாவில் HIV தொற்றுக்கான முதல் ஆதாரம் எந்த ஆண்டில் ஆவணப்படுத்தப்பட்டது? A 1985, B 1995, C 2005, D 1975. சரியான பதில் A 1985. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. இந்தியாவில் முதல் HIV தொற்று 1985ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள பாலியல் தொழிலாளர்களிடையே கண்டறியப்பட்டது. இது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR மூலம் உறுதிப்படுத்தப்பட்டது. மூளையில் எல் என பெயரிடப்பட்ட செல்களின் முதன்மை செயல்பாடு என்ன? A கழிவுகளை வடிகட்டுதல், B இரத்தத்தை உந்தித் தள்ளுதல், C உணவை ஜீரணித்தல், D தகவல்களை அனுப்புதல். சரியான பதில் D தகவல்களை அனுப்புதல். 1. மூளையில் உள்ள செல்கள், நியூரான்கள், தகவல்களை மின் தூண்டல்களாக கடத்தும் முதன்மை பணியை செய்கின்றன. இவை உடலின் பல்வேறு பகுதிகளுக்கும் மூளைக்கும் இடையே ஒரு தகவல் தொடர்பு வலையமைப்பாக செயல்படுகின்றன. 2. தங்கிலை மின்காட்டியை உருவாக்கிய பிரிட்டிஷ் விஞ்ஞானி யார்? A ஐசக் நியூட்டன், இசாக் நியூட்டன், B ஆபிரகாம் பென்னட், அப்ரஹாம் பென்னட், C வில்லியம் கில்பர்ட், வில்லியம் கில்பர்ட், D ராபர்ட் பாயில், ராபர்ட் பால். சரியான பதில் B ஆபிரகாம் பென்னட், அப்ரஹாம் பென்னட். ஆபிரகாம் பென்னட் 1787ஆம் ஆண்டில் தங்கிலை மின்காட்டியை வடிவமைத்தார். இது ஒரு பொருளில் உள்ள மின்சுமையை கண்டறிய பயன்படுகிறது. இது முந்தைய மின்காட்டிகளை விட அதிக உணர்திறன் கொண்டது. A ஐசக் நியூட்டன் ஈர்ப்பு விசை மற்றும் இயக்க விதிகளை கண்டறிந்தவர். பாஸ்கலைத் தவிர அழுத்தத்திற்கான மற்றொரு அலகு என்ன? A ஏனேம் 2, B kgm, ஒன்ஸ் 1, C ms, D பாய்ஸ், பாய்ஸ். சரியான பதில் A ஏனேம் 2. 7. அழுத்தம் என்பது ஓரலகு பரப்பில் செயல்படும் விசை என்பதால் அதன் அலகு நியூட்டன் மீட்டர் ஏனேம் ஆகும். இதுவே சர்வதேச அளவில் பாஸ்கல் பா என்றும் அழைக்கப்படுகிறது. kgm 1s 1 என்பது திரவங்களின் பாகுநிலை குணகத்தின் அலகாகும். ms என்பது முடுக்கத்தின் அலகாகும். நீரிழப்பு எதற்கு வழிவகுக்கும்? A எடை அதிகரிப்பு, weight gain, B மேம்பட்ட ஆரோக்கியம், improved health, C கடுமையான பிரச்சனைகள், serious problems, D சிறிய பிரச்சனைகள், minor issues. சரியான பதில் C கடுமையான பிரச்சனைகள், serious problems. 10. சரியான விடை C சோகஸ்மேலி. உடலில் போதுமான அளவு நீர் இல்லாத நிலை நீரிழப்பு எனப்படும். இது உறுப்புகளின் செயல்பாட்டை பாதிக்கும். கடுமையான நீரிழப்பு மயக்கம், சிறுநீரக பாதிப்பு மற்றும் உயிருக்கே ஆபத்தான சூழலை ஏற்படுத்தும். அமிலங்களின் நிறம் தொடர்பான ஒரு பொதுவான பண்பு என்ன? A அவை பொதுவாக நிறமற்றவை, B அவை பொதுவாக பச்சை நிறமானவை, C அவை பொதுவாக சிவப்பு நிறமானவை, D அவை பொதுவாக நீல நிறமானவை. சரியான பதில் A அவை பொதுவாக நிறமற்றவை. பெரும்பாலான கனிம அமிலங்கள் தூய நிலையில் நிறமற்ற திரவங்களாகவே காணப்படுகின்றன. இவை மற்ற பொருட்களுடன் வினைபுரியும் போது மட்டுமே நிற மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். B அமிலங்கள் இயற்கையாக பச்சை நிறத்தில் இருப்பதில்லை. ஒரு வெப்பநிலைமானியில் உள்ள திரவம் வெப்பத்தை பெறும்போது என்ன ஆகிறது? A அது அடர்த்தியாகிறது, B அது சுருங்குகிறது, C அது விரிவடைகிறது, D அது நிறம் மாறுகிறது. சரியான பதில் C அது விரிவடைகிறது. வெப்பநிலைமானியில் உள்ள திரவம் பாதரசம் அல்லது ஆல்கஹால் வெப்பமடையும் போது அதன் மூலக்கூறுகள் வேகமாக நகர்ந்து அதிக இடைவெளியை உருவாக்குவதால் அது விரிவடைகிறது. இந்த விரிவடைதலைக் கொண்டே நாம் வெப்பநிலையை அளவிடுகிறோம். மேடையின் மேல் வலது மூலையில் உள்ள பச்சை கொடியின் நோக்கம் என்ன? A ஒரு புதிய உருவத்தைச் சேர்க்க, B வேறு ஒலியைத் தேர்ந்தெடுக்க, C உடையை மாற்ற, D உங்கள் நிரலை இயக்க. சரியான பதில் D உங்கள் நிரலை இயக்க. சரியான விடை
டி சோகஸ்மெலி ஸ்கிராட்ச் போன்ற நிரலாக்கச் சூழலில் பச்சை கொடியானது ஒரு நிரலை அல்லது ஸ்கிரிப்டை இயக்கத் தொடங்கும் பொத்தானாக பயன்படுகிறது. இது பச்சை கொடி கிளிக் செய்யப்படும் போது என்ற நிகழ்வை தூண்டுகிறது. ஒரு கடத்தியின் அருகே மின்னூட்டம் செய்யப்பட்ட பொருள் வைக்கப்படும் போது என்ன நடக்கும்? ஏ. மின்னூட்டம் உறிஞ்சப்படுகிறது. பி. மின்னூட்டம் விரட்டப்படுகிறது. சி. மின்னூட்டம் எளிதாக கடந்து செல்கிறது. டி. மின்னூட்டம் தடுக்கப்படுகிறது. சரியான பதில் சி. மின்னூட்டம் எளிதாக கடந்து செல்கிறது. 5. சரியான விடை சி. சோகஸ்மெலி கடத்திகள் மின்னூட்டங்களை எளிதாக தன் வழியாகச் செல்ல அனுமதிக்கும் பண்பைக் கொண்டவை. ஒரு மின்னூட்டம் செய்யப்பட்ட பொருள் அருகில் வரும்போது கடத்தியில் உள்ள எலக்ட்ரான்கள் தூண்டப்பட்டு மின்னூட்டம் பாய்கிறது. காலநிலை மாற்றம் மற்றும் காற்று மாசுபாட்டின் இயற்கையான உயிரியல் குறிகாட்டியாக குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள உயிரினம் எது? ஏ. பாசி ஆல்கி. பி. லைக்கன் லைச்சின். சி. பாசி வகை மாஸ். டி. பெரணி ஃபர்ன். சரியான பதில் பி. லைக்கன் லைச்சின். சரியான விடை பி. சோகஸ்மெலி லைக்கன்கள் காற்றில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மாசுபாட்டிற்கு அதிக உணர்திறன் கொண்டவை. எனவே அவை காற்று தூய்மையைக் காட்டும் உயிரியல் குறிகாட்டிகளாகும். இவை மாசுபட்ட இடங்களில் வளராது என்பதால் சுற்றுப்புறச் சூழலைக் கண்டறிய உதவுகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?